Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல புதுசான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. ஒரு போட்டோ ஒரு தடவை பார்த்து வெளிய வந்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். மறுபடியும் அந்த போட்டோ வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில சில ஃபீச்சர் வந்து கொண்டு வரதா இருந்துச்சு. அதுல ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸை வந்து குவாலிட்டி அப்லோட் பண்றது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோஸை சென்ட் பண்ணோம்னா குவாலிட்டி அப்படியே மாறாம சென்ட் பண்ணோம்னா டாக்குமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுவோம் ஒரு போட்டோவை. மற்றவங்க வந்து பார்ப்பாங்க குவாலிட்டி குறையாம இருந்துச்சு. அண்ட் நார்மலா போட்டோ சென்ட் பண்ணும்போது அது குவாலிட்டி வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் வாட்ஸ்அப் வந்து டெஸ்டிங்கே இருந்துச்சு. நான் வரைக்கும் பீட்டா வெர்ஷன் இருந்துச்சு. அந்த குவாலிட்டி ஆஃப் போட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிற மாதிரி பீட்டா வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ நார்மல் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த குவாலிட்டி போட்டோ சென்ட் பண்ணுறது உண்மையாகவே குவாலிட்டியாக ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணதான் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்கு பிறகு பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் வர புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வர லேட்டஸ்ட் அப்டேட் வந்து அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் அப்டேட் ப்ளே ஸ்டோரில் போய் அஃபிஷியல் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரில் ஃபோட்டோஸை எப்படி குவாலிட்டியாக சென்ட் பண்ணுறது, இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உண்மையாகவே குவாலிட்டியாக சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோஸ் அப்லோட் குவாலிட்டின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க. ஆட்டோ ரெக்கமெண்டட், அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி அப்படியே சென்ட் பண்ணுறது, அண்ட் மூணாவது ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர். இந்த மாதிரி 3 மெத்தடில் நீங்கள் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ரெக்கமெண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ போல ஒரு இமேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வந்து இமேஜ் வந்து சென்ட் பண்ணிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம யாருக்காவது ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறோம்னா அந்த குவாலிட்டி மாறாமல் அப்படியே பெஸ்ட்டாக சென்ட் பண்ணுறதுக்கு தான் பெஸ்ட் குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையாக பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆட்டோ ரெக்கமெண்டுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், லாங்கர் போட்டோஸ் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கான்னு சொல்லி நான் வீடியோ போக சொல்கிறேன். உங்களுக்கே வந்து புரியும் டைம் எடுக்குதா இல்லையான்னு. அண்ட் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர். ஸோ மினிமம் நார்மலாக இருக்கிற மாதிரி டேட்டா சேவர் ஆவரேஜாக ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு குவாலிட்டியில் வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட் குவாலிட்டி வந்து செக் பண்ணிடுவோம். பெஸ்ட் குவாலிட்டி வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு யாருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து பாருங்கள். சென்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உண்மையாகவே குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்குது. அந்த இமேஜ் நான் எந்த இமேஜ் சென்ட் பண்ணணும் அந்த ரிசீவருக்கு போயிற இமேஜ் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் இல்லாமல் குவாலிட்டி மாறாமல் கொடுக்கல, குவாலிட்டி லாஸ் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். 100% நான் உண்மையை சொல்லவே மாட்டேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. ஒரு 80 to 85% குவாலிட்டி லாஸ் ஆகாமல் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டி உண்மையாகவே பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் பட் ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குவாலிட்டி லாஸ் ஆகாமல் இது கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். உண்மையாகவே பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அப்டேட். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சேவர் அண்ட் மேலேயும் ஆட்டோ ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு குவாலிட்டி வந்து லாஸ் ஆகிருக்கு, ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நார்மல் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. 100% ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக சென்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு 80 to 85%, ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% வரைக்கும் ஃபோட்டோ குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் ரொம்ப ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். குவாலிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 இமேஜுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ உண்மையாகவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருப்பாங்க அந்த 3 ஆப்ஷனுக்கு மேலே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து லாங் சென்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது டைம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சென்ட் பண்ண இமேஜ் எவ்வளோ எம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 MB, 2, 5, 22 MB நான் சென்ட் பண்ண அந்த இமேஜ் அந்த பக்கம் போய் சேரும்போது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேபிக்குள்ளே போய் சென்ட் ஆயிருக்கு. அந்த இமேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இப்படிங்கிறக்குள்ள வந்து ஒரு 2 to 3 செகண்டில் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இதை போய் ஒரு லாங் டைம் எடுத்துக்கும், ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும், நல்ல குவாலிட்டி ஃபோட்டோஸ் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. 22 MBயில் ஒரு ஃபோட்டோவை இந்த பக்கம் சென்ட் பண்ணும்போது எப்பவும் போல் சென்ட் பண்ணுறதா சென்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்க தவிர அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் எடுக்கல, ரொம்பவே டைம் எடுக்குன்னு சொல்லாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் சுத்தம் போய் தான். ஸோ குவாலிட்டி ஃபோட்டோஸ் உண்மையாகவே சென்ட் பண்ணுன்னு சொன்னால் உண்மையாக குவாலிட்டி ஃபோட்டோ சென்ட் பண்ணுது. அது எந்த ஒரு குறையில்லை. அண்ட் அவ்வளோதாங்க. இந்த குவாலிட்டி ஃபோட்டோஸ் அப்லோட் குவாலிட்டி ஃபோட்டோஸ் ஒரு சின்ன ஃபியூச்சர் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன்.